கேரளாவில் ஹனி டிராப் வலையில் சிக்க வைத்து மாற்றுத்திறனாளி நபரை அறையில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்த பெண் தனது கூட்டாளிகளுடன் போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார். அச்சமின்றி சிரித்துக்கொண்டே போட்டோவுக்கு போஸ் கொடுத்த குற்றவாளிகளுக்கு போலீசார் புகட்டிய பாடம் என்ன? கேரளத்தை புலுக்கிய ஹனி டிராப் வழக்கு. அப்பாவி மாற்றுத்திறனாளியை ஆசை வலையில் வீழ்த்தி நிர்வாணப்படுத்தி அடித்து சித்திரவதை செய்த கொடூரம். போலீசுக்கு அஞ்சாமல் சிரித்துக்கொண்டே போட்டோவுக்கு போஸ் கொடுத்த குற்றவாளிகள். மாற்றுத்திறனாளியை ஹோட்டல் அறையில் அடைத்து வைத்து முதுகுத்தண்டை உடைத்து அரக்கத்தனமாக நடந்து கொண்ட சம்பவத்தில் நடந்தது என்ன? பணம் பறிக்கவும் முயன்றுள்ளனர். ஆனால் அந்த அக்கவுண்டில் பணம் இல்லாததால் கும்பல் ஏமாற்றமடைந்துள்ளது. இதனால் ஏற்பட்ட ஆக்ரோஷத்தில் நீண்ட நேரம் அவரை தாக்கி இருக்கின்றனர். ஒரு வழியாக அவர்களிடமிருந்து போராடி உயிரை காப்பாற்றிக் கொண்ட அந்த நபர் கடவந்திரா காவல் நிலையத்தில் தனக்கு நேர்ந்த கொடுமையை சொல்லி கண்ணீர் விட்டு கதறி எழுதியிருக்கிறார். சட்டையை கழற்றி காட்டியிருக்கிறார். உடனே விசாரணையில் இறங்கிய போலீசார் சம்பந்தப்பட்ட ஹோட்டல் அறையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வுக்கு உட்படுத்தினர். அதில் ஹனி டிராப் வலையில் சிக்க வைத்து அப்பாவி நபரை அடித்து சித்திரவதை செய்த ஜான், அமல், ஆனந்த் மற்றும் சஃப்னா ஆகிய 4 பேரையும் கூண்டோடு தூக்கினர். 5வது குற்றவாளியான கொச்சியைச் சேர்ந்த சஞ்சுவை தேடி வருகின்றனர். பாதிக்கப்பட்டவர் செவித்திறன் மற்றும் பேச்சு குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளி என்பதும் திட்டமிட்டு ஹனி டிராப் வலையில் அவரை சிக்கி சித்திரவதைக்கு உள்ளாக்கச் செய்ததும் உறுதியானது. இதனை அடுத்து கைதான அவர்களின் செல்போன்களில் ஹோட்டல் அறையில் எடுக்கப்பட்ட ஆபாச வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை போலீசார் டெலீட் செய்துள்ளனர். மேலும் பல ஆண்களுக்கு இப்படி சஃப்னாவின் இன்ஸ்டாகிராம் ஐடி மூலமாக வலைவீசி சதி திட்டத்திற்கு காத்திருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பலகட்ட விசாரணைக்கு பின்னர் கைதான 4 பேர் மீதும் 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். செய்தியாளர்கள் புகைப்படம் எடுக்கும் போது அஞ்சாமல் சிரித்த முகத்தோடு போஸ் கொடுத்திருக்கின்றனர். அவர்கள் தெளிவா போட்டோ எடுங்க சார் என கூறி போலீசாரையே அதிர வைத்திருக்கின்றனர். கேரளாவையே ஒழிக்க உள்ள இந்த விவகாரத்தை அடுத்து சோசியல் மீடியாவில் அறிமுகமில்லாத பெண்களிடம் பேசி ஹனி டிராப் வலையில் சிக்கிவிட வேண்டாம் என போலீசார் ஆண்களுக்கு எச்சரிக்கையும் விடுத்திருக்கின்றனர்.